டேஸில் தமிழ் இதெல்லாம் படிச்சிருக்கவே மாட்டேங்குது. தமிழ் படிக்காதவங்க, தமிழ் எடுக்காதவங்க தான் அடிப்படை தமிழை எடுக்கிறாங்க. ஒரு 10th வரைக்கும் படிச்சுட்டு +1 +2 ஃப்ரெண்ட்ஸோ ஹிந்தியோ எடுத்தவங்க தான் பேசிக் தமிழ் வந்து அட்வான்ஸ் தமிழாக கொஞ்சம் சிறப்பு தமிழ் படிக்கிறாங்க. இந்த சிறப்பு தமிழையும் அடிப்படை தமிழையும் படிக்கிறதுல உங்களுக்கு இருக்கக்கூடிய சிக்கல் என்ன, அந்த சிக்கலை நம்ம எப்படியெல்லாம் தீர்க்கலாம் அப்படிங்கிற ஒரு கேஸ் ஸ்டடி மாதிரி தான் இப்போ நம்ம அதை பார்க்க போகிறோம். இப்போ உங்களுக்கு அடிப்படை தமிழை நீங்கள் எவ்வளோ நாள் கிளாஸில் இருந்திருப்பீங்க, அதில் மேடம் எடுத்திருப்பாங்க, நானும் எடுத்திருப்பேன். அதில் இருக்கக்கூடிய உங்களுக்கு புரிதல் இல்லையா, எதுலாம் சிக்கல் இருக்குது, எப்பேற்பட்ட சிக்கலை நீங்கள் சந்திக்கிற அப்படின்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம படிச்சுக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். சொல்கிறீங்களா? சரி, சொல்லுங்கள். யார்? ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th வரைக்கும் ஹிந்தி படிச்சுங்க, ஃப்ரெண்ட்ஸ் படிங்க, தமிழே கடைசிகளுக்கு படிங்க. ரொம்ப கஷ்டமா? சரி, வேற வேற எடுக்கும்போது இல்லை சொல்லும்போது தமிழ் உங்களுக்கு புரிஞ்சுக்குதா? பேசுறதுக்கும் ரிப்ளை பண்ணுறதுக்கும் உங்களுக்கு புரியுது, எழுதுறதுல ரொம்ப சிரமம். சரி, வேற? தமிழ் தான் படித்தேன். தமிழை வந்து இந்த லாக்டவுன் டெஸ்ட் பாஸ் தான் 11th படித்தாலும் சுத்தமாகவே ஃப்ரெண்ட்ஸ் படித்தோம். அது வந்து காலேஜ் ஃபஸ்ட் இயர்லாம் தமிழ் இப்போ புதுசாக அட்வான்ஸ் பண்ணும்போது நிறையா ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் எல்லாம் நிறையா இருக்கும். சரி, அது கொஞ்சம் சிக்கலாக இருக்கும். சரி, வேற? வரும்போது என்ன ஆகும் அப்படிங்கிறது. சரி, உங்களுக்கு தமிழ் பேசுறது ரிப்ளை பண்ணுறதெல்லாம் உங்களுக்கு புரியும், வகுப்பில் எடுக்கும்போது புரியுது. ஆனால் எழுதுறதுல சிக்கலாக இருக்கும். உங்களுடைய தாய்மொழி வேறையாக இருக்கலாம், இல்லை மெட்ரிகுலேஷனில் நீங்கள் படிச்சிருக்கலாம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷனலாக ஹிந்தி, ஃப்ரெஞ்சு இருக்கும். அப்போ தொடர்ந்து நீங்கள் ஃப்ரெஞ்சு ஹிந்தியை எடுத்தவங்களுக்குங்காட்டி அந்த மொழியை படிக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருசாக இல்லை, தமிழில் இருக்கக்கூடியது 30 எழுத்துக்கள் தான். இங்கிலீஷில் 26 லெட்டர் இருக்கிற மாதிரி தமிழில் ஒரு 30 லெட்டர் தான் இருக்குது. உயிரெழுத்து, மெய்யெழுத்து. உயிரெழுத்துக்கள் 12, மெய்யெழுத்துக்கள் 18. ஃபஸ்ட்டு நம்ம எந்த மொழியை கற்றுக்கிறதுனால அது முதல்ல கொஞ்சம் சிரமமாக இருக்கும். உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக நான் ஒன்று சொல்கிறேன், அது கொஞ்சம் எளிமையாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இங்கே நீங்கள் நிறைய பக்கம் போனீங்க அப்படின்னா வட மாநிலத்துக்காக பானிபூரி, பேல்பூரி இல்லை நிறைய இடங்களில் கடைகள்லாம் வேலை செஞ்சுருக்கோம். அவர் வெறும் மாநிலத்திலேருந்து வந்துட்டு தமிழ் மொழியிலே இருக்குன்னு தெரியாதுங்க, அங்கேருந்து வந்துட்டு இங்கே இருக்கிறான். இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா பேல்பூரி எடுத்துக்கிறான், பானிபூரி எடுத்துக்கிறான், இல்லை இன்னும் பிற வேலைகளெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறான். அவன் அந்த மொழியை சீக்கிரமாக கற்றுக்கிறான். ஏன், எதுக்காக கற்றுக்கிறான்? அவன் சீக்கிரமாக வேலை செய்யணும், இந்த மொழி தெரிஞ்சுட்டாலும் அவன்கிட்ட வியாபாரம் பண்ணிடும், திக்கியோ தெரியலையோ அந்த மொழியை அவன் படிச்சுக்கிறான். ஒரு மொழியை நாம் ஆர்வத்தோடு படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது கொஞ்சம் சீக்கிரமாக போய் சேரும். ஒரு மொழியை நம்ம தெரிஞ்சுக்கிறதுனால நம்ம இன்னொரு மொழிகளுக்கு சமமாக இருக்கும். தமிழ், இங்கிலீஷு, ஹிந்தி, ஃப்ரெஞ்சு, நீங்கள் ஜெர்மனு, எது வேணால் படிச்சிங்கனாலும் நீங்கள் ஃபஸ்ட்டு ஆர்வத்தோடு படிக்கணும். ஐயோ இது இருக்குதுன்னு படித்தோம் அப்படின்னா இன்னைக்கு நேரம் நம்ம வாழ்வாதாரம் தேவைங்கிறாங்க, ஹிந்தியில் ஹிந்தி தெரிஞ்சவங்க உழைக்கணும் அப்படிங்கிறதா அந்த மொழியை கற்றுக்கிறாங்க. அப்போ அந்த மொழியை கற்றுக்கணும் அப்படின்னா அந்த மொழி பேசக்கூடிய மக்களோட நிறைய பழகலாம், பேசலாம். எப்படியா, சாப்பிட்டியா, அவங்க கொஞ்சம் கொஞ்சம் தான் வரும், ஆனால் கற்றுக்கிறான். கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாதங்களில் அந்த மொழியை ஓரளவுக்காவது அவங்க வியாபாரம் பண்ணுற அளவுக்கு தெரிஞ்சுக்கலாம். இந்த 30 எழுத்து என்ன அப்படிங்கிறத நான் முதல்ல உங்களுக்கு எழுத்துப்பிழை எவ்வளோ வருது அப்படின்னு சொன்னீங்கன்னா முதல் எழுதி பார்க்கணும். நீங்கள் எதில் புரிஞ்சுக்கிறீங்க? ஹிந்தியில் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஆர்க்கு ஹிந்தியில், இல்லை இங்கிலீஷில் ஆ அப்படிங்கிறது ஒரு ஏ போட்டால் ஆ அப்படிங்கிற நெடிலுக்கு வந்து WA போட்டால் ஆகும். அப்படிங்கிற ஒவ்வொரு எழுத்துக்கும் ஆங்கிலத்தில் கீழே எழுதி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதனுடைய உச்சரிப்பு அது தமிழ் வார்த்தை என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். ஒரு தடவை எழுதி பார்க்கறதுக்கு ஒரு 4-5 தடவை உயிரெழுத்துக்கள் 12 ஒவ்வொரு திரும்பவும் நம்ம ஸ்கூல் தான் ஸ்கூலில் சொல்லி தருவாங்களா, 1 1 2 2 அப்படி
கவிஞர் சொல்ற மாதிரி நம்ம ஒவ்வொரு எழுத்தையும் ஒவ்வொரு தடவையும் 1க்கு 2 தடவை எழுதி பார்த்தோம் அப்படின்னா அந்த 12 எழுத்து கீழே இருக்கக்கூடிய 18 அதை குறியில் நெடில் அப்படின்னு எப்படி பிரிக்கிறாங்க, ரெண்டா பிரிக்கிறாங்க. இந்த டிஃபரன்ஷியேட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கிட்டா போதும், தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஒன்று இன்னொன்று நாம சொல்லி சொல்லி எழுதி பார்க்கணும். போர்டில் எழுதி போடுறாங்க அப்படிங்கிறதுக்காக உடனே பார்த்து கீழே எழுதிக்கணும். நமக்கு எதில் புரியுமோ அந்த மொழியில எழுதிக்கலாம். எழுதும்போது எழுத்து பிள்ளைகள் வரும். நம்ம குழந்தைங்க மாதிரி தான் அந்த பிள்ளை வந்துச்சா அடுத்து கழிச்சுட்டு சரியா எழுதுற மாதிரி தான் நம்மளும் இப்போ பேசிக்காக தான் இருக்கிறோம். அதனால தான் உங்களுக்கு அடிப்படை தமிழ் வச்சிருக்காங்க. அந்த அடிப்படையை கற்றுக்கணும். அப்போ கற்றுக்கிறதுக்கு என்ன, நம்ம ஃபர்ஸ்ட் ஆர்வத்தோடு இருக்கணும், முயற்சி செய்யணும். நமக்கு தெரிஞ்ச முறையில் கீழே அதுக்கான முழு மதிப்பையும் நம்ம எழுதி வச்சுக்கணும். என்ன மீனிங் வருது அப்படிங்கிறது நீங்கள் இங்கிலீஷில் எழுதிக்கலாம், உங்களுக்கு ஹிந்தியில் எழுதிக்கலாம், ஃப்ரெஞ்சாக இருந்தாலும் அது இருக்கு. மொழி ஒன்று தானே, அதில் இருக்கக்கூடிய அர்த்தங்கள் கொஞ்சம் வேறுபடும். அதை நம்ம எழுதி பார்க்கணும். தேர்வு எழுதுறது சிக்கலாக இருக்கு அப்படின்னா எதை எப்படி கேட்பாங்க, வகுப்பறை நம்ம கவனிச்சா போதும். கவிதை வடிவம்னா எளிமையாக கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு விஷயம். ஓடி விளையாடு பாப்பா அப்படிங்கிறது எளிமையாக அவ்வளோதான் சொல்ல முடியும். ஓடி நெரிசல் ஆகாது பாப்பா பாரதியார் அப்படின்னா கவிதை எளிமையாக கொண்டு நம்ம எதையா இருந்தாலும் 1க்கு 2 3 தடவை அதை எழுதி பார்க்கணும், அதை சொல்லி பார்க்கணும். நம்ம பிடிச்ச பாட்டை கேட்டுட்டே இருக்கிறீங்களா, கேட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா என்ன ஆகும், அந்த பாட்டு நமக்குள்ள வந்துடும். நம்ம அதை முணுமுணுத்துட்டே இருப்போம். மொழிகளை பாட அப்படின்னா நம்ம தெரிஞ்சதில் பாடணும். அதே போல ஒரு உயிரெழுத்துக்கள் எவ்வளோ அப்படிங்கிறதுக்காக 12 அப்படிங்கிறது 12 அப்படிங்கிறது நமக்கு ஞாபகம் வரும். அது என்ன அப்படிங்கிறத 2ஆக பிரிச்சிருக்கிறோம். குறில் நெடில், குறிலிருந்து நெடில் அது என்னங்கிறத நம்ம எழுதி பார்த்தோம் அப்படின்னா எழுத்து பிழையும் வராது. இப்போ கேள்வி என்ன அப்படிங்கிறத நம்ம உள்வாங்கிறதுக்கு நம்ம அதை எழுதி பார்க்கணும். 1 2 தேர்வு வரதுக்கு முன்னாடி ஒரு தடவை எழுதி பார்க்கலாம். இப்போ இந்த மொழி நாம் படிக்கல, நமக்கு தெரியாது, பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், நம்ம நண்பர்கள் இருப்பாங்க, அவங்க கூட பேசலாம். சரி சும்மா எழுதி பார்க்கலாம். நீங்கள் இது வரைக்கும் இங்கிலீஷ்லேயே ஹிந்தியில் தான் உங்கள் பேர் எழுதிருக்கீங்க, தமிழில் நம்ம பேரை எழுதி பார்க்கலாம். எழுதி பார்த்தா எப்படி இருக்குது, தமிழில் நம்ம பேர் எப்படி இருக்குது. நீங்கள் தேடியர் முடிச்சும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிகிரி சர்டிஃபிகேட்டில் பேர் வந்து தமிழ்லேயும் கீழே எடுத்துப்பாங்க, இங்கிலீஷில் அடுத்தது கீழே. அப்போ என்னென்னா நம்ம இதை படிச்சுட்டோம் அப்படின்னா நம்மளுடைய பேருக்கு நம்ம வீட்டில் இருக்கிறவங்க பேரை தமிழ் எழுதிப்போம். ஏன்னா எல்லாத்துக்கும் பேரும் ஒரே இடத்துல வராது. அப்பா பேர் ரமேஷ் அப்படின்னா தம்பி பேர் கணேஷ். அப்போ ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு எழுதி பார்த்து பழகிக்கலாம். இப்போ எழுதும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம உச்சரிக்கணும். ஆ ஆ இ இ இப்படின்னு நீங்கள் சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈ ஒரு fill in the blanks கொடுப்பாங்க. எனக்கு ஆ அடுத்த எழுத்து கொடுத்துருப்பாங்க இ. அப்போ நம்ம என்ன அப்படின்னா எழுதி பார்த்துருந்தோம், அதுக்கடுத்து அதுதான் வரும் அப்படிங்கிறது. ஏக்கு அப்புறம் பி வருங்கிற மாதிரியே ஆக்கு அப்புறம் ஆ அப்படிங்கிற வரத நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கு. அப்போ அதுக்கு நம்ம எழுதி பார்ப்போம். எல்லாமே சித்திரமும் கை குழந்தை தான். ஒவ்வொன்றையும் எழுத புரிய பக்கத்தில் இருக்கிறவங்க நான் இடத்தோட பேசும்போது இல்லை இதில் சந்தேகம் இருக்குது, இந்த கல்வியில் சந்தேகம் இருக்குது அப்படின்னு. அப்போ தேர்வுக்கு முன்னாடி ஒரு தடவை நம்ம கொஸ்டின் பேங்க் இருக்கு, அதை வச்சு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம், எழுதி பார்க்கலாம். எல்லா இடத்துலையுமே சிக்கல்கள் வரும், எழுதுறதுல சிக்கல் வரும், தவறுகள் வரும். அப்போ அடுத்த முறை அந்த தவறு நேராக வைக்க அந்த தவறு எங்க இருக்கு மறுபடியும் திரும்பி பார்த்து இன்னொரு தடவை எழுதி பார்த்தோம் அப்படின்னா அந்த தவறை சரி செஞ்சுக்கலாம். இது எல்லா மொழிக்குமே பொருந்தும். சரி, அப்போ வர தேர்வை நல்லா எழுதுங்க. அதில் ஏதாவது பிழைகள் வந்துச்சு அப்படின்னா அந்த பிழைகளை திருத்தது எப்படி அப்படிங்கிறத ஒரு வகுப்புல நம்ம பார்க்கணும். முயற்சி பண்ணுங்க. முயற்சி பண்ணும்போது நமக்கு எல்லாமே எளிமையாகும். அது ஆர்வத்தோட முயற்சி பண்ணுங்க. சரிங்களா? ஓகே.